Good morning, everybody. Welcome to live market analysis LMA program. So, நம்ம futures and optionsல trading opportunities spot பண்றோம். Live market analysis LMA. நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே 11 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே பார்க்குறோம். அப்ஜெக்டிவ் கிளியர் ட்ரேட் பிளான், எங்க லாங் எங்க ஷார்ட், அது மாதிரி கிளியர் ட்ரேட் பிளான் ஃபார் ஆப்ஷன்ஸ் வித் கிளியர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நேத்தியோட ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? ஸோ ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். 2 ட்ரேட் மேல ஒரு நாளைக்கு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கான ரிஸ்க்ன்றத நிஃப்டிக்கு 1500 மேல இருக்கக்கூடாது. ஒரு ட்ரேடுக்கு 1000 ரூபாய்க்கு மேல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரிவார்டு அப்படின்றதும் இந்த மாதிரி 750 1500 2:1 1:1 2:1 வெளியில வந்துடணும். டெய்லி ப்ராஃபிட் கொஞ்சம் ப்ராஃபிட் இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுக்கு ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 750 ரூபா ரிஸ்க்னா 20 ட்ரேட் 15000 ரூபாய் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய பிளானா இருக்கணும். இப்போ கேபிட்டல் எவ்வளவு தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 75,000 ரூபாய் இருந்தா இந்த ட்ரேடுக்குள்ள வரலாம். அவ்வளவுதான். 15,000 ரிஸ்க் எடுக்கணும் லைஃப் டைம். இதுதான் நம்மளுடைய பிளான். ஓகே, சேம் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு தொடர்ந்து லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு பார்க்கணும். பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் 2 ட்ரேடு ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு 2500 3000 ரூபாய் எடுக்கிறோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ட்ரேட் சேர்த்து. இப்போ ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம், 1500 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறோம். பொதுவா 100 பாயிண்ட் போடுறோம் இல்லையா? ஸோ ரிவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:1 2:1 இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் ட்ரேடரா நம்ம வரணும். ரிஸ்க் எவ்வளவு எடுக்கணும், ஒரு 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 30,000 ரூபாய் நம்ம எடுக்கும். ஒரு ட்ரேடுக்கு 1500 20 ட்ரேடுக்கு 30,000 லைஃப் டைம் ரிஸ்க். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். செபி சொல்றதையும் வச்சுக்கணும். ப்ரொஃபஷனல்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஆல் அமெச்சூர்ஸ் ஆர் நோவைசஸ் ஆர் லூஸ். என்ட்ரி லெவல் ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் த என்ட்ரி ஸ்ட்ரகிள்ஸ், நம்ம என்ட்ரி கொடுத்த பிறகு 10-15 பாருங்க. அதர்வைஸ் எக்ஸிட் வித் ஸ்மால் ப்ராஃபிட் ஆர் ஸ்மால் பிரேக் ஈவன் ஆர் ஸ்மால் லாஸ் ஆல்சோ. பிரைஸ் நம்ம கொடுத்துருக்க என்ட்ரி லெவல் கிட்ட போயிடுச்சு, என்ட்ரி கொடுக்கல அப்படின்னா என்ன செய்யணும், நெக்ஸ்ட் டைம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ரூலையும் ஞாபகம் வச்சுக்கணும். 1 or 2 ட்ரேட்ஸ் ஓகே. தென் ஒரு ட்ரேட்ல லாபம் வந்தாலும் ஸ்டாப் ட்ரேடிங். சரி, நேத்திக்கு என்ன நடந்தது பார்க்கலாமா? ஸோ குவிக்கா நேத்தியோட நிஃப்டி நிலவரம் என்ன? வி பிளான் ஃபார் செல்லிங் அட் திஸ் பிரைஸ் அண்ட் பையிங் அட் தி 22,571. என்ன நடந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக சார்ட்டுக்குள்ள நம்ம போறோம். ஸோ ஐ வில் டேக் யூ டு த சார்ட். நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்துடலாம் இப்போ. ஓகே, ஸோ நேத்தியோட நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குட் மார்னிங் சார், ஸ்ரீதர் சார், அந்தோலி மேடம், தமிழ் மணி மேடம். ஓகே, குட். வசந்தன் சார், செல்வம் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நைஸ் டு சீ. குட் மார்னிங் சார். ஓகே, ஸோ நம்ம நேத்தியோட நிலவரம் என்ன? நேத்திக்கு நம்ம பிளான் பண்ண ஒரு விஷயம் இந்த இடம் தான் இல்லையா? ஸோ வி பிளான் ஃபார் எ ஷார்ட் ஹியர். ஸோ இட் கேவ் அ ஷார்ட் என்ட்ரி அண்ட் கேவ் அண்ட் நம்மளுடைய டார்கெட் வந்து 22,617 சொன்னோம். ஸோ இட் கேம் டவுன் டு 22,611. ஸோ டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு given entry and stop loss is still intact. Then it came down, gave us the target what we. சரி, ஸோ இதே நம்ம எப்பயுமே ஷீட்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு நல்ல ஷீட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுல இனிமேல் நம்ம P&L போட்டுக்கிட்டு வரலாம். ஸோ தட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க இருக்கிறோம், இந்த காசு போட்டு இதுல ட்ரேட் பண்றோமே, அதனால நம்மளுடைய நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் இங்க ஒரு ஷீட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் இந்த ஷீட்ல டெய்லி அப்டேட் பண்ண போறோம். ஸோ நேத்திக்கு நம்ம நிஃப்டியில அப்படின்றத நம்ம என்ட்ரியா எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் 22ஆம் தேதி நிஃப்டி நம்ம என்ன பண்ணோம், வி வென்ட் ஷார்ட் பண்ணோம் இல்லையா? ஷார்ட் நம்ம எவ்வளோ அதனுடைய குவான்டிட்டி 25 குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ என்ட்ரி பாயிண்ட்ஸ் எங்க போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் இதில் போட போறேன். ஸோ தட் இது வந்து ரொட்டீனாவே ஒரு ரிவ்யூக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 622 692 நம்ம அந்த 30 பாயிண்ட்டுக்காக போட்டிருந்தோம். ஸோ 622,622 அதில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். 2,662 தென் 22,692 எங்க எக்ஸிட் பண்ணோம் 22,617. ஸோ நமக்கு இந்த இடத்துல எக்ஸிட் ப்ரைஸ் அப்படின்றதையும் நம்ம இங்க போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஷீட்ல. தென் நம்மளுடைய P&L அப்படின்றது இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ 1125 ரூபா அப்படின்றது நம்ம ப்ராஃபிட்டா பார்க்குறோம். ஸோ ஜென்ரலி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி பேசிஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ரெக்கார்டில் போடுவோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணோன்றத வீக்லி ரிவ்யூ பண்ணலாம், மந்த்லி ரிவ்யூ பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நிஃப்டி. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம்.
செல்லிங் ப்ரெஷர் அங்கே இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம். செல் பண்ணலாம் அப்படின்னு. சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? குயிக்கா சார்ட்டுக்கு வரலாம். ஸோ இன்னையோட ட்ரேடுக்கு நம்ம யோசிக்கலாம். என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நேத்திக்கு நான் ரெகுலராகவே உங்களுக்கு சொல்லிட்டு வர முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பிக்சர். பிக் பிக்சர் அப்படின்றதையும் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். ஸோ அதுவும் உங்க எல்லாருக்குமே நினைவுல இருக்கும். அந்த பிக் பிக்சரையும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு நாளுமே கூட கண்ணில் காட்டுறேன். ஸோ தட் நீங்க ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் அதை மைண்ட்ல வச்சுக்கலாம். எதை நோக்கிய பயணம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ பிக் பிக்சர் அப்படின்றதையும் நான் சைமல்டேனியஸா எடுத்துக்கிறேன். இதான் நம்ம எடுத்திருந்த பிக் பிக்சர். ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். இது எதை நோக்கிய பயணம்? 22,800 நோக்கிய பயணம் அப்படின்றத நம்ம படிச்சோம். மொமெண்ட் இட் பிரேக்ஸ் 22,411. இட் இஸ் காட் த டார்கெட் ஆஃப் 22,800. 80%ல 22,720ல புக் பண்ணிக்கலாம்ன்றது ஒரு பிக் பிக்சரும் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பிக் பிக்சர்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இன்னியோட வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸோ இட் ஹஸ் கம் டு 730. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டார்கெட் ஏரியா 720 சொன்னா இல்லையா? 80% of the target reach ஆயாச்சு. So now you understand that the big picture target, whatever we discussed, it has all happened. So big picture target, whatever we discussed, already happened. Okay, நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்றது இதுதான். ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நம்ம டிஸ்கஸ் பண்ண பேட்டர்ன் இதுதான். இதுலதான் நமக்கு வந்து அந்த breakout பத்தி நம்ம பேசணும். Then we discuss about the target. So this is the target we discussed. Our target இதுல 82% வந்தாச்சு. Today it has hit the 80% target, already done with. So இந்த big picture அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். Yeah, are you all following the big picture? Okay, ஒரு எஸ்போர்ட் ஃபாலோ பண்றீங்களா? நீங்க இந்த ஒரு பிக் பிக்சர் அப்படின்றதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆஸ் அ ட்ரேடர் மெயின் டைரக்ஷன் என்னதுன்னு பார்க்கணும். ஸோ மெயின் டைரக்ஷன்ல நீங்க மெனி ஆஃப் யூ என்ன சொல்லணும்? மெயின் டைரக்ஷன்ல ப்ளே பண்ணணும். சேஃபா ப்ளே பண்றவங்க கவுண்டர் ட்ரெண்ட் எகெயின்ஸ்டா ப்ளே பண்றது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவோம். அது இன்ட்ராடே ட்ரேட் தான். ஓகே, ஸோ நம்ம இதுல இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு டுடேஸ். ஸோ ஓவரால் சினாரியோ அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு எஸ் அடுத்த கட்ட நகருக்கு வந்துட்டோம். இது நம்ம லைஃப் டைம் ஹைய தொடும் தாண்டும் எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் நமக்கு இன்னும் அந்த இடம் பாக்கி இருக்கு. அதனால இன்னும் ஒரு மூவ் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மேல வந்ததுன்னா ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு த எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு பெரிய மூவ் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். ஸோ பிஃபோர் த ரிசல்ட் ஆஃப் நோ எலெக்ஷன் இட் மே மேக் அ நியூ ஹை. ஸோ தட்ஸ் வாட் இஸ் நவ் ஹேப்பனிங். பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற சினாரியோ these are all over now. We look for a fresh starting. Okay, so price if it comes here, we'll go short. We will go short at 22,842. எங்க இருக்குது? 760ல. 842 is far away, but அங்கதான் அடிக்கணும். So we should sell 1,842 with a stop loss 22,872. நம்ம 2:1 டார்கெட்டை வச்சுக்கலாம். 22,000 60 points 782. ஓகே, ஸோ நம்ம இந்த ஏரியால ஒரு செல்லிங் ப்ரெஷர்
இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். This area and give us some selling. So அந்த டிராவலை கேப்சர் பண்ணலாமா அப்படின்னு அடுத்தது யோசி. அந்த டிராவலை கேப்சர் பண்ணலாம். Today's analysis. Okay, so I'll remove all the old one. Look at the fresh one. ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மேல ஒரு செல்லிங்காக நம்ம பார்க்குறோம். அந்த ஏரியாவை அதை நோக்கி டிராவல் பண்ணும்போது அதையும் நம்ம கேப்சர் பண்ணலாமா அப்படின்றத யோசிக்கலாம். இட்ஸ் ஏபிள் டு பிரேக். ஒரு பிரேக் அவுட் ட்ரேடுக்கும் யோசிக்கலாம். 22,775 அது வேணா நம்ம எடுக்கலாம். இந்த ஏற்றத்தை நம்ம வந்து கேப்சர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை. திஸ் மூவ் மேல நமக்கு 842ல செல் பண்றதுக்கு முன்னாடி இந்த மூவை கேப்சர் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியா வைக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கு. $717 வைக்கணும். 717 is too much, right? 717 is too much. General. Okay, so the breakout is for the risk takers. Still, I mark it. So breakout. By above 22,775. And the stop loss 22,740 நான் போடுறேன். 35 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கும். ஸோ 35 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம்? 750, 850, 875 கிட்ட நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் இல்லையா? 875 rupees ரிஸ்க். ஸோ இதுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம 842 தான் டார்கெட்டு. ஸோ 842 getting 2:1 definitely 40 ஒரு 65 67 பாயிண்ட் வரும். ஓகே, கொஞ்சம் ஷார்ட் ஆகுது 2:1க்கு. பரவாயில்ல, டார்கெட் வந்து 22,842 தான். ஏன்னா நம்ம அந்த இடத்துல we are going for a short. அதனால இந்த பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம எப்படி எடுக்கிறோம்? The risk of 35 points. ஓகே, ஸோ அது மாதிரி மேல இங்க ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஓகே, புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 22,800 புட் கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் 22,800. ஆனா எக்ஸ்பைரி அன்னைக்கு எல்லாம் புஷ்வான மாதிரி மேல நல்லா தூக்குவாங்கல்ல. ஸோ அதுவும் நடக்கலாம். ரைட்டா? அதுவும் நடக்கலாம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஸோ 760ல இருந்து 860 100 பாயிண்ட்டுக்கான மூவ் கூட வரலாம். 100, 120 பாயிண்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவ் வரலாம். ஸோ அதுக்காக தான் பிரேக் அவுட் போட்டிருக்கோம். ஸோ பிரேக் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா சம்திங் கோஸ் ராங் ஹியர், திஸ் பாயிண்ட் வில் காம்பன்சேட். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வீக்லி எக்ஸ்பைரி எல்லாமே ஒரு புஷ்வானம் தூக்குறது நம்ம 1 மணிக்கு கொடியேற்றுற மாதிரி ஏற்றிடுவாங்க. அதுவும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். சரி, புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் வேணா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு பை 22,800. புட்டை கொஞ்சம் விட்டு படிக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம கொஞ்சம் கூட்டி பார்த்துக்கலாம். இன்னைக்கு மட்டும் ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் வரைக்கும் போடுவோம். ரைட்டா? ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் 750 ரூபா. யூஸ்வலா 20 பாயிண்ட் போடுவோம். இப்போ இன்னைக்கு மேக்ஸிமம் 30 பாயிண்ட்ல போடுவோம். டார்கெட் வந்து 45 பாயிண்ட்ஸ் வச்சு 1.5.
ஓகே. ஸோ இன்னைக்கு அப் சைட்ல இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். எல்லாமே நடக்கும் இல்லையா? இன்னைக்கு டவுன் சைட்லயும் அந்த மாதிரி அவங்க பெருசா இறக்கறதுக்கான ஒரு முயற்சியில கூட ஈடுபடும். ஏய், குரூஷியல் பாயிண்ட் எது இப்போ? இந்த சப்போர்ட் லெவல் தான். இதை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா நல்ல இறக்கம் வரலாம். இங்க எப்படி நம்ம பிரேக் அவுட் பை பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி பிரேக் டவுன் செல்லும் நடக்கலாம். This break down sell below 22,710. ஸ்டாப் லாஸ் நான் 40 பாயிண்ட் கொடுப்பேன். 40 பாயிண்ட்னா எவ்வளவு? 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கும். 22,750. டார்கெட் 100 பாயிண்ட் கூட வரலாம் நான் நம்புறேன். 22,600 பார்க்கலாம். 21,610 வைக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல நம்ம ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்றது பாக்குறேன். ஓகே, 660 தான் வைக்கணும். we cannot keep that. பிரேக் டவுன்ல சின்னதான ஒரு ப்ராஃபிட் தான் வைக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு பாக்குறோம். 50 பாயிண்ட் தான். அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 1:1 தான் இதுல எடுக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். வேணும்னா எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ எங்க நமக்கு நிறைய சலுகை கிடைக்குதோ அங்க மட்டும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கீழே இறங்கி வந்தா நமக்கான ஒரு இடம், நல்ல பைக்கான இடம் 22,650 ஏரியாக்குள்ள எடுக்கலாம். 656 ஏரியா நான் அதை மார்க் பண்றேன். இன்னைக்கு நிறைய வாலட்டாலிட்டி இருக்கும். பை அட் 22,656. 40 பாயிண்ட் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 22,616. டார்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கிருந்து அது பவுன்ஸ் ஆகும்போது 80 பாயிண்ட் கிடைக்குமா? 60 பாயிண்ட்லயே உஷாராயிடுறது நல்லது. 80 பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். 2 லாட் எடுக்கணும். பட் நான் 60 பாயிண்டே போட போறேன் இப்போ. தட் 22,716. ஏன்னா அங்க திரும்ப ரீபவுண்ட் ஆகும்போது இந்த இடத்துல தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இங்க நம்ம எப்படி புட்டு எடுக்கணும்னு யோசிக்கிறோமோ அது மாதிரி இங்க வரும்போது கால் எடுக்கிறத பத்தி கூட யோசிக்கிறோம். 22,600 கால். 600 சி ஸ்டாப் லாஸ். இங்க நம்ம அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் கொடுத்து பார்க்கலாம். டார்கெட் 45 பாயிண்ட்ஸ். யூஸ்வலா 20 பாயிண்ட் கொடுப்போம். இன்னைக்கு வாலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட்டி வைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் பிளே கிரவுண்ட் இதான். சேஃபா பிளே பண்றவங்க ஒன்லி லாங் இந்த சைடில் வந்தா மட்டும் எடுத்துக்கலாம். ஷார்ட் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு சரசரன்னு 100 பாயிண்ட் மேலதான் வச்சிருக்கிறோம். அதனால தட் இஸ் வெல் அண்ட் குட். 100-120 பாயிண்ட் ஏத்துனாங்கன்னா நம்ம அங்க ஷார்ட் பண்ணிக்கலாம். அடிச்ச கையோட உடனே கொஞ்சம் நிறைய பணம் கிடைக்கும். இதுக்காக எடுத்துக்கிறோம். புட் ஆப்ஷனும் நம்ம எடுக்கிறோம் அந்த இடத்துல. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். This is what we have. ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். This is base நிஃப்டி. ஓகே, குயிக்கா இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். I'll go to bank nifty chart.
ஸோ நேத்தியோட பேங்க் நிஃப்டி நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நேத்தியோட பேங்க் நிஃப்டி நிலவரம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். நேத்திக்கு நம்ம இந்த இடத்துல செல்லுக்கு பிளான் பண்ணியிருந்தோம், கீழே பைக்கு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? தீஸ் ஆர் த டூ திங்ஸ் வாட் வி பிளான் எஸ்டர்டே. ஓகே ஓகே. ஸோ இது ரெண்டு தான் நேத்திக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதுல நல்லா கவனிக்கணும், ரூல்ஸ். அதுக்காக தான் நம்ம ரூல்ஸ் போட்டு வேலை பார்க்குறோம். வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இதுல நமக்கு செல்லுக்கான வாய்ப்பு அப்படின்றத இங்க மார்க் பண்ணியிருந்தோம். என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கேம் வெரி க்ளோஸ். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இட் கேம் வெரி க்ளோஸ். நம்ம செல் எங்க பிளான் பண்ணியிருந்தோம்? 47 47 960. இட் வெண்ட் ஹை எவ்வளவு டச் பண்ணிருக்கு? 47 960, ரைட்? இட் வெண்ட் 10 பாயிண்ட் ஷார்ட் ஆஃப் திஸ். இப்போ 960 950 இப்போ ஆல்மோஸ்ட் இட் ட்ரிகர்ட், ரைட்? ஸோ அதனால இந்த மாதிரி கிட்ட போயிட்டு நமக்கு ட்ரிகர் ஆகல அப்படின்னு சொன்னா, அடுத்த முறை ட்ரிகர் ஆகும்போது எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். பிகாஸ் திஸ் ஹவ் இட் வில் கோ. நான் இதுல பிரேக் அவுட் பண்ணிக்கிட்டுமான்னா உங்க சாமர்த்தியம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி அதுக்கு ரூல்ஸை போட்டு வச்சிருக்கும் போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரைட்டா? முதல் முறை கிட்ட போய் ட்ரிகர் ஆகல அப்படின்னா ரெண்டாவது முறை அது போகும்போது எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் வே வி டோன்ட் டேக் அ ட்ரேட் ஹியர். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வாண்டட் டு பை அட் 47,641. 47,641 அப்படின்ற இடத்துல நமக்கு பைக்கான என்ட்ரி கொடுத்துருக்கு. Then it started bouncing and hit our target, right? So 47, 640, 641. இதான் நம்முடைய என்ட்ரி லெவலில் கொடுத்துருந்தோம் நேற்றுக்கு. 47, 641. நான் ஷீட்ல கூட அதை அப்டேட் பண்றேன். ஸோ பேங்க் நிஃப்டி. ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்? திஸ் இஸ் லாங். லாங்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்? we went for so we went for a long at 47 641. 47 641. Then we kept the 47 541 and the target was 47 841. Okay, so it hit our target. அதனால இதுல நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எஸ், இட் ஹஸ் கிவன் வாட் இஸ் டிசைட். நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட் 47 840. இன்னில இருந்து இதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். இன்னில இருந்து இதை கணக்குல எடுத்துக்கலாம். Okay, this is long. ஓகே. ஸோ நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு திஸ் இஸ் இது பழசுலாம் விட்டுட்டு நம்ம புதுசா ஆரம்பிப்போம். ஸோ இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபார்முலாக்காக மேல இருக்கிறத வச்சுக்கேன். ஓகே. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நேத்திக்கில இருந்து நம்ம இந்த இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எங்க என்ட்ரி கொடுத்தோம், எங்க ஸ்டாப் லாஸ், எங்க டார்கெட், ஸோ எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ரிஸ்க் 1500 ரூபா. ஸோ ரிவார்டு வந்து 3000 rupees நமக்கு பார்த்தோம். ஸோ தட் வே நமக்கு வந்து நேற்றுக்கு அது வந்து இட் ஹிட் அவர் டார்கெட். இது மாதிரி கம்ப்ளீட்டா நம்ம நம்மளுடைய அனாலிசிஸ் எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸும் நேற்றுக்கு எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ நேற்றுக்கு இதுல புட் ஆப்ஷன், சாரி, கால் ஆப்ஷன்ஸ்க்கான ஒரு வாய்ப்பை பார்த்தோம். 47,500 கால் 60க்கு வாங்கணும், 120க்கு டார்கெட் அப்படின்னு. ஐ மீன் 60 பாயிண்ட் ரிஸ்க், 120 பாயிண்ட் ரிவார்டு. டெஃபினட்டா உங்களுக்கு அந்த 47 500 உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கும். எந்த டைம்ல என்ட்ரி கிடைக்குது அப்படின்றத நீங்க பார்க்க. இந்த என்ட்ரி டைம் நமக்கு என்ட்ரி வந்து இந்த 2:45 மணிக்கு என்ட்ரி. 2:45 மணிக்கு என்ட்ரி. This is 47 500. 7 500.
நம்ம அடுத்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஃபிஃப்த் ஜூன். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து நமக்கு அந்த 2:45 2:45 மணிக்கு நீங்க இங்கதான் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஓகே, ஸோ தென் 60 பாயிண்ட்ஸ் ரிஸ்க், 120 பாயிண்ட்ஸ் ரிவார்ட். இந்த இடத்துல தான் எடுத்திருப்போம். திஸ் இஸ் 526. இந்த ரேஞ்சில் நீங்க எடுத்திருப்பீங்க. 520 ரேஞ்சில் எடுத்திருப்பீங்க. 520 கூட வச்சுக்கலாம். ஸோ 120 பாயிண்ட்ஸ் அப்படின்னா எவ்வளோ வரும்? 640. யா, 520, 640, ஜஸ்ட் லைக் தட். அது உடனே வந்தாச்சு இந்த இடத்துல. 640 ட்ரிகர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ 520. ஸோ அதே நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன். நம்ம எடுத்தது 520ல எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடுறோம்? 60 பாயிண்ட்ஸ் போடுறோம். ஸோ 16 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 460. அண்ட் த டார்கெட் இஸ் 120 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஷீட் இனிமேல் மெயின்டைன் பண்ணலாம். We will maintain this shot. சரி, இந்த ஃபார்முலாவை நான் அப்புறமா செக் பண்றேன். அது எப்படி வரணும்னு பார்த்து. நம்ம we took 47,500 C. ஓகே, இன்னைக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸோ குயிக்கா ஐ கம் டு தி பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட சார்ட்ல ஒரு பிக் பிக்சரை பார்க்கலாம். வேர் ஆர் வி? நிஃப்டி குவான்டிட்டி 25 ஷீட்ல மாத்தணுமா? நிஃப்டி குவான்டிட்டி 25 தான் கரெக்டா? நான் இங்க போட்டிருக்கேன். ஹலோ சார், இங்க பார்க்க இது இந்த பேஜ் வந்து பேங்க் நிஃப்டி, முன்னாடி பேஜ் வந்து நிஃப்டி. நம்ம எஸ்எஃப்எல் ஷீட் தான் சார், அதே ஷீட் தான். நான் இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்வீக் பண்ணி போட்டேன். ஓகே, ஸோ லெட்டஸ் சி. இனிமேல் வந்து நம்ம ரெகுலரா P&L பார்க்கலாம். எவ்வளோ கேபிட்டல் போடுறோம், எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம இனிமேல் ப்ரொஃபஷனலா பார்க்கணும். இது ஒரு பிசினஸா நம்ம ரன் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம இதை யோசிக்கணும். ஓகே, ஸோ ஐ எம் கமிங் டு பேங்க் நிஃப்டி. தென் வில் சி த பிக் பிக்சர். ஓகே, ஸோ பிக் பிக்சர்ல நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பா இங்க இருக்கு. ஸோ இந்த ஏரியால இப்போ உள்ள அங்கதான் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற இடமாவும் பார்க்குறோம். Let us see how this is going to play out for the day. So கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் இன்னைக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் செல்லிங் ஏரியாக்குள்ள தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் கொஞ்சம் செல்ல தள்ளி, சாரி சார், இது என்னது? இது பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன்ஸ். சேஞ்சஸ் இன்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ்க்கு நான் இப்போ வரேன். Then I will change this to today's date. Okay. இப்போ இதுல இருந்து பார்த்துடலாம். Let me go step by step. ஓகே, ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் வேற, இப்போ இந்த சார்ட் வேற. It has already taken out the important level and now it is looking for a strong up move. Yes, where it is heading for. If everything is okay,
So it is going for 49,000, right? So big picture, there is a possibility it can go hit the target of 49,000. Okay, currently at 48,494. இன்னொரு 500 பாயிண்ட்டுக்கான மூவ் இதுல இருக்குதா அப்படின்னா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? இந்த ஏரியால இருந்து அது ஒரு பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியா கூட பேங்க் நிஃப்டி சேர்த்து தூக்கிட்டாங்க அப்படின்னா then there could be a strong upward momentum can happen. Okay, let us see. Okay, இப்போ ஒரு attempt நடக்குது. So if it breaks above 48,583, know all the old things. So ஒரு பிரேக் அவுட் ட்ரேடுக்கு நம்ம யோசிக்கலாம். 48,600 நான் யோசிக்கிறேன், ரைட்? We'll go for a breakout. Breakout by above 48,600. Stop loss 48,500. Target 48,800. 2:1 நம்ம எடுத்துக்கலாம். Okay, so this is how we are looking in for today's breakout. So இந்த breakout நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். டிப் ஆச்சுன்னா எங்க பை பண்றது அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். There is a dip. When there is a dip, where we can look. இந்த இடப்பு கொஞ்சம் இந்த இடத்த தாண்டறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம். இது ஒரு டிப் வந்தது அப்படின்னா எந்த இடத்துல நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். ஒரு டீப் டிப் ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னா where shall we take? பார்க்கலாம், நல்லதா ஒரு இடம் எடுக்கலாம். ஓகே, ஸோ வில் சி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்றத எடுக்கலாம். ரெண்டு சப்போர்ட் இதில் நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் இமீடியட் சப்போர்ட். ஏன்னா இன்னைக்கு இந்த வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டியோட எக்ஸ்பைரி சேர்த்து இதுலயும் கொஞ்சம் விளையாடுவாங்களோ அப்படின்னு தோணுது. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 48,326. எல்லாமே 100 பாயிண்ட் தான். 48,226. Then we look for 48,526. Okay. இந்த இடம் டிப் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். இதை தவிர்த்துட்டு வேற எங்க நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். இன்கேஸ் அனதர் ஷார்ட் ஃபால் அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு கீழே இந்த இடம் கூட நம்ம we can plan. So 48,000 ஏரியா கிட்ட வரும்போது இதை கூட நம்ம யோசிக்கலாம்.
48.80. Stop loss 47,980. And for the target of 48.80. So we have two area to look at. கீழே விழுந்துச்சு அப்படின்னா we have two area to look at. This immediate seller இன்னும் ஸ்ட்ராங்கான அந்த டீப் ஃபால்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால ரெண்டு ஏரியா நம்ம இந்த இடத்துல யோசிக்கிறோம். ஏரியா 1 and 2 மேல பிரேக் அவுட்டுக்கும் நம்ம யோசிக்கிறோம். எல்லாமே பை சைட்ல இருக்கிறோம் நம்ம இப்போ. எந்த இடத்துல எல்லாம் நமக்கு இறங்கினா பை, பிரேக் அவுட் ஆனா பை, இன்னும் டீப் ஆச்சுனாலும் பை அப்படின்னு பை சைட்ல இப்ப நம்ம நிக்கிறோம். ஆல் அந்த பை சைடு ஒன்லி. சிச்சுவேஷன் மாறிட்டே இருக்கு. பேங்க் சைட்ல முன்னாடி நம்ம வரும் செல் சைட்ல நின்னோம். The situation is changing. அதனால we want to be on the buy side. ஓகே, ஸோ இந்த 3 ஏரியா எடுத்துக்கலாம். இந்த 3 ஏரியால ஆப்ஷன்ஸ்ல எதை எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த 48,000 கால் ஆப்ஷன் யோசிக்கலாம். 48,000 கால் and buy 48,000 C stop loss 60 points and target of 120. So this is one thing you can do. ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டீப் ஃபால்ல ஒன்று எடுக்கலாம், பிரேக் அவுட்ல கூட ஒன்று எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 48,500 கால் பிரேக் அவுட்ல எடுக்கலாம். 48,500 C plus டார்கெட் செய்வோம். நம்ம ரெண்டு இடத்த சூஸ் பண்றோம். ஒன்று பிரேக் அவுட், இன்னொன்று டீப் ஃபால். நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் டேக்கர்ஸ்க்கான ஒரு இடம். ஸோ அதனால நான் இதில் ஆப்ஷன்ஸ் நான் யோசிக்கல. நீங்க பிளான் பண்ணிக்கலாம். பட் இதுல இருந்து ஒரு ஜம்ப், ஒரு மைனர் ஜம்பாவது வரும்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல அவங்க இறக்கி விட்டாங்கன்னா டீப் ஃபால், எக்ஸ்பைரி டே ஃபால், எக்ஸ்பைரி டே ரைஸ் அப்படின்றதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து. அதனால நான் கொஞ்சம் கவனமா இதுல இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். 48,500 அப்படின்றதையும் நீங்க இங்க பிரேக் அவுட் ஆகும்போது எடுத்து சேவ் திஸ். And I save this picture. Okay, so இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம we have taken பேங்க் நிஃப்டி கீழே டீப் டவுன் ஃபால்ல ஒரு பை, பிரேக் அவுட்ல ஒரு பை, நடுவில் இருக்கிறது ரிஸ்க் டேக்கர்ஸ் மட்டும் எடுங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் பிரேக் அவுட் பையும் கொடுத்துருக்கேன், ஆனால் செல் சைடும் கொடுத்துருக்கேன். ஸோ நிஃப்டியில இன்னைக்கு எக்ஸ்பைரி இருந்ததுனால நம்ம எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் பிரேக் அவுட் பை, தென் செல், பிரேக் டவுன் செல் அண்ட் பை. ஸோ போத் யூ ஆர் பிளானிங். பட் சேஃபா ப்ளே பண்றவங்க டீப் ஃபால் 20 வாங்குங்க, கீழே 22,656, செல் வந்து மேலே 22,842. ஸோ இந்த ரேஞ்சோட அப்பர் ரேஞ்ச் அண்ட் லோவர் ரேஞ்சில் மட்டும் ப்ளே பண்ணலாம். Follow the rules. I hope you are confident to follow the rules and enjoy the trade. All the best, everybody. We'll meet tomorrow by 11 o'clock. Thank you. Bye-bye.